Example 1.25. Let f of 1, 2, 3, 4, 2, 2 and g is equal to 2, 1, 3, 1, 4, 2. Find g composite of f and f composite of g. அதாவது g போட்டு அந்த 0 போட்டிருக்கிறதுக்கு என்ன பேர் மென்ஷன் பண்ணுவோம்னா காம்போசிட்னு அர்த்தம். அப்போ g composite of f and f composite of g கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ fக்கு வருவோம். fன்ற ஃபங்க்ஷன் வரும்போது f of 1 இருக்கும்போது அதுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 2 இருக்கும் ரிலேஷன். எஃபோட ஃபங்க்ஷனில் 1 அப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கும்? 2 கிடச்சிருக்கும். அதே 3 போட்டிருந்தோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கும்? 4 கிடச்சிருக்கும். அதனால f of 3 is equal to 4. Similarly, f of 2 is equal to 2. இதை நம்ம டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குது? 1, 3, 2 இருக்குது. அதனால 1, 3, 2 ஒரு செட்டில் எழுதியிருக்கோம். அடுத்து என்ன இருக்குது? 2வும் 4ம் இருக்குது. 2வும் 4ம் ஒரு செட்டில் இருக்குது. எப்படி மேப் பண்ணியிருக்காங்க? 1 இருக்கும்போது அது யாரு கூட மேப் ஆகிருக்கு? 2 கூட. 3 வந்து 4ஓட, 2 வந்து 2ஓட. அதான் 1 2ஓட, 2 2ஓட, 3 வந்து 4ஓட. இது டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். அடுத்து ஜிக்கு வருவோம். ஜியில் என்ன செஞ்சிருக்கப்ப g of 2 is 1 and g of 3 is 1 போட்டிருக்கோமா? g of 2னு போட்டோம்னா 1, g of 3னு போட்டோம்னா 1 and g of 4 is equal to 2. இப்போ என்ன செய்ய போகிறோம்? காம்போசிட். இதுக்குமே டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் போட போகிறோம். 2, 3, 4 அதனால 2, 3, 4 and 1, 1, 2ன்றனால 1, 2. 2 is mapped to 1, 3 is mapped to 1 and 4 is mapped to 2. இப்போ காம்போசிட் கேட்டிருந்தனால g composite of f கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது g composite of f of 1. g composite of f of 1 ஏன்னா f of 1, 3, 2 நீங்கள் எடுத்தனால g composite of f of 1 எடுக்க போகிறோம். இந்த காம்போசிட் அப்படின்னு இருந்ததுன்னா அதை எப்படி எழுதுவோம்னா g of f of அப்படின்னு எழுதுவோம். அப்போ g of f of 1. f of 1 ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கா வேல்யூ? எஸ். f of 1 என்பது 2. அதனால இந்த f of 1க்கு பதிலாக என்ன பிளேஸ் பண்ணலாம்? 2 பிளேஸ் பண்ணலாம். அதாவது g of 2 is equal to. அப்போ g of 2 நம்மக்கிட்ட இருக்கா? எஸ். g of 2 is equal to 1. அதனால 1. Again, g composite of f of 3. அப்போ g of f of 3. f of 3 நம்மக்கிட்ட இருக்கா? எஸ். f of 3 is 4. So, g of 4னு வருது. g of 4 நம்மக்கிட்ட இருக்கா? எஸ். g of 4 is equal to 2. Similarly, g composite of f of 2 is equal to g of f of 2 which is equal to g of 2. g of 2 ஓட வேல்யூ என்ன? 1. அதனால that is 1. இப்போ எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த g composite of f அந்த ஃபங்க்ஷனையும் கடைசியாக ஆன்சர் வந்திருக்கு இல்லையா அதையும், அதாவது நம்ம அப்ளை பண்ண விஷயத்தையும் கடைசியாக இருக்க 1ஐயும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ நம்ம ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது? g composite of f is equal to 1, 1, 3, 2, 2, 1. அதுதான் g composite of f. இனி அதையே அடுத்து என்ன செய்ய போகிறோம்? f composite of g of 2 is equal to, similarly அதே போல f of g of 2 is equal to f of 1 which is 2 and g composite of 3 is equal to f of g of 3 is equal to f of 1 is equal to 2 and f composite of g of 4 is equal to f of g of 4 is equal to f of 2 is equal to 2. அங்கே எடுத்த போலவே தான் சப்ஸ்டியூட் பண்ண விஷயத்தையும் ஆன்சரையும், அதாவது 2, 2, 3, 2, 4, 2. இதுதான் f composite of g. புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் 1.27. Let f and g be two function from r to r defined by f of x is equal to 3x minus 4 and g of x is equal to x square plus 3. Find g composite of f and f composite of g. போன இதில் பேராக கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன செஞ்சுருக்காங்க? f of xனு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, g of xனு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. g composite of f, f composite of g கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்ப்போம். இப்போ g composite of f of x is equal to, போன சம்மில் எழுதினோம் g of f of x. f of x என்ன அந்த ஃபங்க்ஷனில்? 3x minus 4. ஸோ g of 3x minus 4. அப்போ இது g, இது வந்து g of x. அப்போ g of xன்னும் போது நம்ம g of xல இங்கே யார் இருக்கா? x square plus 3. அப்போ இந்த x square plus 3ல xக்கு எதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா 3x minus 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 3x minus 4 the whole square plus 3னு சப்ஸ்டியூட் ஆகுது.
இப்போ இது a minus b the whole square formula expand பண்ணுறோம். அப்போ 9x square minus 24x plus 16 plus 3. So 9x square minus 24x plus 19 மாறுது. இதுதான் g composite of f of x. Again, f composite of x, g of x is equal to f of g of x is equal to f of g of x க்கு already நம்ம questionல கொடுத்திருக்காங்க x square plus 3. So, x square plus 3. அப்ப f of xன்றது நம்ம questionல என்ன இருக்கு? 3x minus 4 இருக்கு. So, x இருக்கிற இடத்துல x square plus 3 போட போறோம். So, 3 into x square plus 3 minus 4 is equal to 3x square plus 9 minus 4 is equal to 3x square plus 9 minus 4. 9 minus 4 is 5. So, 3x square plus 5. இப்போ g composite of f of x கண்டுபிடிச்சாச்சு. f composite of g of x நம்ம கண்டுபிடிச்சாச்சு. Okay girls, thank you. Okay, exercise 1.3, sum number 10. If f, g of r tends to r are defined by f of x is equal to modulus of x plus x and g of x is equal to modulus of x minus x. Find g composite of f and f composite of g. அதே composite தான் வித்தியாசமான ஃபங்க்ஷன்ஸில் பார்க்குறோம். ஃபங்க்ஷனில் பேர் வச்சு கொடுத்துருந்தாங்க, அடுத்த ப்ராப்ளமில் ஒரு ஈக்குவேஷன் வச்சு கொடுத்துருந்தாங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த மாடுலஸ்ன்ற கண்டிஷனுக்காக வெல் நோன் கான்செப்ட் ஒன்று எடுத்துக்க போகிறோம். அதாவது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, மாடுலஸ்ன்னும் போது உள்ள பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மைனஸ் எக்ஸ் இருந்தால் எப்போ இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மைனஸ் எக்ஸாக இருக்கும். பிளஸ் எக்ஸாக இருக்கும் எப்போ இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். இது நம்ம வெல் நோன் கான்செப்ட், இதை மறந்துடக்கூடாது. இதை யூஸ் பண்ணி தான் மாடுலஸ்ன்னு வந்தனால இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ப்ராப்ளம் போட போகிறோம். ஓகே, அப்போ f of x is equal to, நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, என்ன கொடுத்துருந்தாங்க, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ முதல்ல மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம லெஸ் தென் 0னா என்ன கான்செப்ட் எடுத்தோம், மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஆகுது. மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் சேர்ந்து 0 ஆகுது, எக்ஸும் எக்ஸும் சேர்ந்து 2x ஆயிருது. எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 அண்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. Similarly, going to gx, g of x is equal to minus x less x is less than 0, x minus x if x is greater than or equal to 0. இப்போ இந்த மைனஸும் சேர்ந்து minus 2x ஆயிரும், x less than 0, x minus x is 0, so x is greater than or equal to 0. g composite of f, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். g composite of f உம் f composite of g உம். அதில் ரெண்டு கேஸ் எடுத்துக்க போகிறோம். அதாவது கேஸ் 1ல் வந்து x is less than 0, கேஸ் 2 வந்து x is greater than or equal to 0. இப்போ g composite of f of x is equal to, அது எப்படி எழுதுவோம், g of f of xன்னு எழுதுவோம். இப்போ f of x வந்து less than 0வா இருந்தால் நம்ம என்ன கண்டிஷன் பார்த்துருக்கோம், f of x less than 0வா இருந்தால் that is 0. ஸோ இங்கே f of x இருக்கிற இடத்துல என்ன வரும், நமக்கு 0ன்னு வரும். அப்போ g of 0ன்னு இருக்கு. அப்போ g of 0 less than கண்டிஷனில் பார்க்க போகிறோம். less than 0 கண்டிஷனில் minus 2xன்னு இருக்கு. இப்போ xக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்கு, 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ minus 2 into 0 is equal to 0. Case 2, x is greater than or equal to 0. அப்போ g composite of f of x is equal to g of f of x which is equal to g of f of x greater than or equal to 0 இருக்கும் பொழுது, greater than or equal to 0 இருக்கும் போது f of x condition 2x. ஸோ இந்த இடத்துல f of xக்கு என்ன போட போகிறோம், நம்ம 2x. g of 2x greater thanல g of x என்ன வருது, 0 வருது. ஸோ directly நம்ம என்ன செஞ்சிடறோங்க, 0ன்னு போட்டுறோம். இதுதான் g composite of f. Again, f composite of g. இதையும் 2 cases பிரிக்க போகிறோம், case 1 and case 2. case 1 வந்து x less than 0, அதாவது negative. So, f composite of g of x is equal to, as usual, f of g of x which is equal to f of நெகட்டிவ்ல g of x என்னன்னு பார்ப்போம். நெகட்டிவ்ல g of x என்னது, minus 2x. நெகட்டிவ்ல g of x என்னது, minus 2x. அப்போ minus 2x
அதை வந்து நம்ம திரும்ப இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 into minus of 2x. ஏன்னா f of x வந்து 2x நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்போ f of x வந்து 2x நீங்கள் சொல்லும் பொழுது அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 into minus of 2x பண்ணுறோம். that is equal to minus 4x. நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்து என்ன கிடைக்குது இங்கே? minus 4x கிடைக்குது. Case 2. If x is greater than or equal to 0. அதாவது f composite of g of x is equal to f of g of x is equal to f of greater than or equal to 0ன்றனால g of xக்கு 0 ஆயிடுது. f of x 2xன்றனால xக்கு பதிலாக 0 substitute பண்ணுறோம். அப்போ 2 into 0 is equal to 0. So, g composite of f is equal to 0. இப்போ f composite of g எப்படி எழுதலாம்? f composite of g is equal to minus 4x if x is less than 0 and 0 if x is greater than or equal to 0. Okay, thank you girls.